ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் குக் புக் யுவர் விர்ச்சுவல் கிச்சன் அசிஸ்டண்ட்டுங்கிற நான் முதல் ப்ராஜெக்டை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபோல்டர் நேம்ங்கிறது குக் புக்குன்னு கொடுக்குறேன். ஸோ ஃபோல்டர் நேம் குக் புக்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு விஎஸ் கோடை நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஃபோல்டர், டெஸ்க்டாப்பில் குக் புக்குங்கிற ஃபோல்டரை நான் செலக்ட் ஃபோல்டராக சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ குக் புக் அப்படிங்கிற ஃபோல்டரில் எந்த ஃபைல்ஸுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு டெர்மினல், நியூ டெர்மினல். ஸோ இதில் கமாண்ட் ப்ராம்ப்டை நான் சூஸ் பண்ணிடுறேன். சியில் யூசர்ஸில் வெல்கமில் ஒன் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் குக் புக் அப்படிங்கிற ஃபோல்டரை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே கோடிங்கை நான் இங்கே தான் கொண்டு வந்து லிங்க் பண்ண போகிறேன். ஸோ திரும்ப நான் என்னுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ப்ராஜெக்ட் ஃப்ளோவை சூஸ் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டெமோ லிங்க், இன்னொன்று யூஸ் தி கோட் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிங்க்கை இதை நான் காப்பி பண்ணுறேன். ஜஸ்ட் காப்பி. இங்கே நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரைவில் அந்த கோடிங் வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். இது ஒரு ஜிப் ஃபோல்டராக டவுன்லோட் ஆகும். ஸோ ஒன் ஃபைல் ஜிப்டுன்னு இருக்குது, 8.8 MB டன்னு இருக்குது. ஸோ இந்த ஜிப் ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிப் ஃபோல்டரை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு ஃபைல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு. ஸோ இதை நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். திரும்ப நான் என்னுடைய பிசியில் டவுன்லோடில் செக் பண்ணுறேன். இங்கே நமக்கு கோடு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த கோடு அப்படிங்கிற எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலை நான் டெஸ்க்டாப் கொண்டு வரேன். ஸோ நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் இருக்கும் கோடுன்னு. ஸோ இந்த ஃபோல்டரை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ இந்த ஃபோல்டருங்கிறது டம்மி ஃபோல்டர் தான். ஸோ இதை நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கோடு அப்படிங்கிற இந்த ஃபோல்டரில் தான் நம்மளுடைய குக் புக் யுவர் விர்ச்சுவல் கிச்சனுக்கு தேவையான எல்லா கோடிங்ஸும் இதில் தான் இருக்கும். ஸோ இந்த கோடுங்கிறத நான் குக் புக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ திரும்ப நான் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ குக் புக்கில் கோடு அப்படிங்கிற ஃபோல்டர் வந்துருச்சு. ஸோ அதில் பப்ளிக்கில் index.html லோகோ .png எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்ஆர்சி ஓப்பன் பண்ணோம்னா இதில் app.css, app.js, app.test.js, index.css, index.js எல்லா ஃபைல்ஸுமே இதில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு உண்டான எல்லா ஃபைல்ஸுமே இதுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சேஞ்ச் டைரக்டரி கோடுன்னு கொடுக்குறேன். அதாவது சியில் யூசர்ஸில் வெல்கமில் ஒன் ட்ரைவில் டெஸ்க்டாப்பில் குக் புக் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ஃபைலான கோடு அப்படிங்கிறத உள்ளே கொண்டு வந்துட்டேன் சிடிங்கிற சேஞ்ச் டைரக்டரி மூலயமா. நெக்ஸ்ட்டு என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுத்துடணும். இப்போ என்பிஎம் இன்ஸ்டாலேஷன் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்பிஎம் ஸ்டார்ட்னு கொடுக்கணும். ஸோ இப்போ என்பிஎம் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது நம்ம என்பிஎம் இன்ஸ்டால்னு கொடுத்ததுக்கப்புறம் என்பிஎம் வான் டெப்ரிகேட்டட் அப்படின்னு ஸோ நிறைய ஃபைல்ஸ் இங்கே வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக என்பிஎம் வாஸ் டெப்ரிகேட்டட் அண்ட் வந்துட்டு நோ லாங்கர் சப்போர்ட்டட் அப்கிரேட் டு v2.x.xன்னு வந்துருக்கு. ஸோ நமக்கு திரும்ப இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம்.
students நமக்கு added 1545 packages and audited 1546 packages in 8 minutes வந்திருக்கு. Next 246 packages are looking for funding, run npm fund for details வந்துட்டு நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. அதாவது npm கம்ப்ளீட்டாக இன்ஸ்டலேஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ண வேண்டியதான். ஸோ நான் வந்து npm ஸ்டார்ட் கொடுத்துட்றேன். npm ஸ்டார்ட் starting the development server. வந்துருச்சு. ஸோ நமக்கு லோக்கல் கோஸ்ட் 3000ல் அவுட்புட் வந்துட்டு அதாவது டிஸ்கவர் டெலிஷியஸ் ரிசிப்ட்ஸ் ஃபார் எவ்ரி அக்கேஷன்ஸ்னு வந்துருக்கு. ரிசிப்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ உங்கள் கீழே யுவர் மெயில் அட்ரஸ்ன்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் tarunprakash@gmail.com கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் கொடுக்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். ஸோ நெக்ஸ்ட்டு நான் இதை கொண்டு வந்துடுறேன். பாப்புலர்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் பாப்புலர் கேட்டகரிஸ் அதாவது சிக்கன், பீஃப், டிசர்ட், பாஸ்டா, மிஸ்லினியஸ், லேம்ப், பார்க், ஷீ ஃபுட், சைடு, ட்ரெண்டிங் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து சிக்கனை சூஸ் பண்ணேன்னா other popular categories. ஸோ கேட்டகரி ஆஃப் சிக்கன் வருது, சிக்கனோட கேட்டகரியில் வருது. ஸோ நமக்கு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கிட்டப் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணி அதில் உங்கள் ஃபைல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள். ஃபைனலாக அந்த கிட்டப் லிங்க் எடுத்து உங்கள் கிளாஸ் இன்சார்ஜிட்ட கொடுத்துருங்க. அவங்களோட டேஷ்போர்டில் அந்த லிங்க்கை அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ.